ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ஷூட் ஆரம்பிக்கும் போதே படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் வந்துடுச்சு. காலுக்கு எல்லாம் தோல் தேயும், பயங்கரமாக அடிப்படும், வெரி ஸ்கேரி. நான் இதை எடுக்கும்போது சொன்னார், பாத்தியாடா எவ்வளோ பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இங்கே வர. சில நேரத்தில் தனுஷ் சார் போட்டிருந்த சில லுங்கி கூட நான் போட்டிருக்கேன் இந்த படத்துக்கு. ராவணன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் தெய்வ திருமகள் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ராவணன் கெட்டப்ல இருந்து இந்த தெய்வ திருமகள் ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ நான் எங்கள் அப்பாட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான். ஒர்க் அவுட் ஆகாத படத்தில் அவர் பயங்கரமாக உழைச்சிருப்பாரு. எதுக்கு நீங்கள் அந்த படத்துக்கு அவர் இப்போ பாலிடிக்ஸ்குள்ளே இறங்கினதுனால அவரோட படங்களை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுமா தெரியல. ஜென்யூனாகவே என்னால் இந்த மகானும் ஆதித்ய வர்மாவும் எனக்கு ஞாபகம் இல்லை. Darling 3D Diwali deals. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான deals. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட். Hello Dhruv. Hi sir. Welcome to Galata Plus. Thank you. So, உங்க முதல் 2 படங்கள்ல you were Dhruv Vikram. Now you're Dhruv. What's happened? What's changed? நான் மாரி சருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் அவர் தான் அந்த முடிவு எடுத்து த்ரூவ்னு போடுறாரு போஸ்டர்ல. இது எனக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஓகே. தெரியல, ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ ஃபீல் அபவுட் இட். ஸோ வாட் யூ ஃபீல் அபவுட் இப்போ ஆதித்ய வர்மா அந்த படம் ப்ரமோட் பண்ணும்போது இட் வாஸ் மோஸ்ட்லி ஜூம்ல. நோ, தட் வாஸ் மகான். மகான். ஓகே. அண்ட் ஆதித்ய வர்மாக்கு யூ டிட் இன்டர்வியூஸ்? யா யா யா. ஓகே. பட் இந்த ஜென்ரலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு டென்ஷன் இருக்கும். ஹவ் வில் பீப்புள் ரிசீவ் இட், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஏற்றுப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை தாண்டி யூஆர் கைண்ட் ஆஃப் ட்ரைங் டு பி இன் திஸ் பொசிஷன் அண்ட் தென் நவ் ஐம் பிரிங்கிங் யூ அவுட் அண்ட் சேயிங் ஓகே இந்த படத்தை பற்றி பேசுங்க, டெல் மீ ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னா ஹவு டஸ் இன்டர்வியூ செட் அப் ஃபீல் ஃபார் யூ? சார், ஜென்ரலாக நான் இன்டர்வியூஸோட கொஞ்சம் நல்லா ஃபெமிலியராக நல்லா ஹேண்டில் பண்ணுவேன் நினைக்கிறேன். பட் இந்த வாட்டி இந்த படத்தோட ப்ராசஸ் ரொம்ப லைஃப் சேஞ்சிங்காக இருந்ததுனால ரொம்ப அது எப்படி சொல்கிறது, என்னையே நான் மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு, மறக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால இப்போ கூட சமீப காலத்தில் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன், இந்த படம் பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு ஒரு ப்ரமோஷன், லைட்ஸ், கேமரா, எடிட்டிங், மியூசிக் வீடியோ ரிலீஸ், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது என்னால் ஜீர்ணிக்கவே முடியல, என்னால் ப்ராசஸ் பண்ணவே முடியல. அதை எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இது ஒரு வாழ்க்கை மாதிரி நான் வாழ்ந்தேன் சார் ரொம்ப வருஷத்துக்காக. ஸோ இதை படமாக ட்ரீட் பண்ண முடியலையா? படமாக ட்ரீட் பண்ணுறதை தாண்டி இது லைஃபாக மாறிடுச்சு. ஸோ அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக, ரொம்ப புதுசாக, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நாளாகவே நான் ஜேர்னல் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் ஜேர்னல் பண்ணி கொஞ்சம் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போகலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கான டைம் கிடைக்கல. ஓகே. இப்போ கூட காரில் வந்துட்டு இருக்கும்போது திருநெல்வேலியில் நான் இருக்கும்போது கேட்டுட்டு இருந்த பாடல்கள்லாம் கேட்டு ஜஸ்ட் ட்ரைங் டு அந்த ஜோனுக்குள்ளே போகிறதுக்கு, ஆனால் முடியல. நாயோ இப்போ வந்து அந்த காஸ்டியூமுக்கும் இந்த காஸ்டியூமுக்கும் பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. எஸ், அந்த லுக்குக்கும் இந்த லுக்குக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆமாம். ஸோ நான் அதித்தி ஆனந்த் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஷீ செட் இது வந்து த்ருவால ப்ரிட்டன் பண்ண முடியாது, அவர் நிஜமாவே ஒரு கபடி பிளேயராக மாறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் இட் ரியலி பாசிபிள்? எப்போவுமே ஒரு ஆக்டருக்கு ஒரு நீங்கள் ஒரு பார்ட்டை வந்து வாழணும்னு சொல்லுவீங்கல்ல, இஸ் தட் ரியலி பாசிபிள்? சார், இதுக்கு முன்னாடி நான் இது மகானுக்கும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மெத்தட் ஆக்டிங்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்ட்டு. பட் திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்த படத்துக்கு அந்த டைம் தேவைப்பட்டுச்சு. இது ஒரு சினிமாவாக போய் சேரணுன்னு மறந்து ப்ரெப்பரேஷன் வந்து ரொம்ப வருஷம். நான் திருநெல்வேலி கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷம் இருந்திருப்பேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ஷூட் ஆரம்பிக்கும் போதே படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் வந்துருச்சு. நான் அதுக்குள்ளே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ பாசிபிள் தாண்டி அது தேவை ஆக்சுவலாக இந்த படத்துக்காக. ஓகே. அது வேணும்ன்ட்டு அதை யோசிச்சு நான் இதை வந்து உள்வாங்கி இந்த கேரக்டரை நான் வாழ போகிறேன்னா தாண்டி அது ரொம்ப இயல்பாக நடந்த ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை கபடி ஆடுறான்னு தாண்டி சிச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு கபடி பிளேயர் இப்போ நடிக்க வேண்டியதாக இருக்குது.
ஓகே. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் வரும்போது ஐ திங்க் நீங்களும் அதை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ யூஆர் சிட்டி பாய், பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். Yeah. ஸோ நீங்கள் யூ கோ டு திருநெல்வேலி, யூ லேண்ட் தேர், பிகாஸ் உங்கள் முதல் 2 படமும் ஃபேர்லி அர்பன் ஃபிலிம்ஸ், பிகாஸ் ஆதித்யவர்மா சரி மகானும் சரி. ஐம் நாட் சேயிங் தேவர் ஈஸி, பட் தேவர் அந்த லொக்கேல் அதெல்லாம் வந்து இட் வாஸ் நாட் லைக். பட் இதுக்கு வந்து நீங்கள் முதல்ல வந்து திருநெல்வேலி போகிறீங்க, யூ லேண்ட் தேர். வாட் இஸ் அப்போ இருந்த ஃபீலிங் என்ன? வாட் இஸ் இட்? டிட் யூ ஃபீல் நம்மளால வாட் ஹவ் வி காட்டன் இன்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதோட எண்ட் பாயிண்ட் அப்போ தெரியல சார். ஆனால் நிறைய வாட்டி இனிஷியலாக நான் தூத்துக்குடியெல்லாம் போயிட்டு ஒரு கேம்ப்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 500 பசங்களோட ஒரு 3 வாரம் ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி போகிறதுக்கு முன்னாடி. பட் அதான் நான் சொல்கிறேன்ல சார், ஜென்யூனாகவே என்னால் இந்த மகானும் ஆதித்யவர்மாவும் எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து சரி கடைசியில் நம்ம ஒரு முக்கியமான மேட்ச் விளையாட போகிறோம், அதுக்காக நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே போனேன். ஸோ வெரி ஓவர்வெல்மிங், வெரி ஸ்கேரி. நம்மளால் இங்கே விளையாடுற பசங்க மாதிரி நம்மளால் விளையாட முடியுமா? நம்மளால் இயல்பாக ஒரு ஊர் பையன் மாதிரி தெரிய முடியுமா? இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டெய்லி அந்த ஷெட்யூலே மாறி டெய்லி அது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஒன்று ஆயிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் அது ரொம்ப நேச்சுரலாக எப்படி சொல்கிறது தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிளைன் இட். யூ கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி யூ ஸ்லிப்ட் இன் டு இட்டா? ஸ்லிப்ட் இன் டு இட்னு இல்லை சார். அதான் இது ஒரு சினிமாவா எப்படி போய் சேர போகுது, இது ஒரு சினிமா ஷூட்டே ஆரம்பிக்க போதான்ற எப்போ ஆரம்பிக்கும்ன்ற ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த கேள்வியை மறந்து சரி வா கபடி கற்றுக்கலான்ட்டு கபடியை கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ வீட்டுக்கு வந்து நான் ஒரு 3-4 மாதத்துல ஒரு வாட்டி வருவேன். வரும்போதெல்லாம் அங்கே இருக்கிற பசங்களும் அங்கே இருக்கிற அண்ணன்கள்லாம் பாய் சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வீட்டுக்கு வந்து மருமகளோட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி திருப்பி 2 நாளில் போயிடுவேன். ஸோ வீட்டுக்கு வர்றது தான் எனக்கு ஒரு வெக்கேஷனாக தெரிஞ்சுது. வீட்டுக்கு வரும்போது தான் புதுசாக இருந்துச்சு, என்னடா வாழ்க்கை இது. ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும் போதெல்லாம் வேற ஒரு யூனிவர்ஸ் மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஆனால் அதுதான் ரியல் லைஃப்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ மாரி செல்வராஜ் வந்து ஸோ நீங்கள் வந்து யூஆர் சேயிங் நான் கபடி கேம்ப்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது வந்து த்ருவ் விக்ரம் கபடி விளையாட கபடி பிளேயர் ஆகிறதுக்கான ஒரு ட்ரைனிங் தட் இஸ் தேர். பட் பைசனா ஆகிறதுக்காக ஃபார் பிகமிங் த கேரக்டர், வாட் டிட் யூ டூ ஃபார் தட்? இனிஷியலாக இட் வாஸ் அபவுட் லேர்னிங் கபடி சார். இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது எவ்வளோ டைம் ஆச்சு? கபடி கொஞ்சம் சீக்கிரமாக கற்றுக்கிட்டேன்னு நான் நம்புகிறேன் சார். ஆனால் அந்த ஸ்போர்ட்டுக்காக நீங்கள் உடம்பை ரெடி பண்ணணும், மைண்டை ரெடி பண்ணணும், காலுக்கு எல்லாம் தோல் தேயும், பயங்கரமாக அடிப்படும். ஸோ இந்த படத்தில் கபடி வந்து ஒரு 24 ஹவர்ஸோ இல்லை ஒரு நைட் ஷூட் ஆடுறதுக்கு ஒரு எனர்ஜி தேவையில்ல, அதுதான் நான் கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தேன். அதையும் தாண்டி அங்கே மண் வெட்டுறது, மரம் ஓட்டுறது, அங்கே இருக்கிற பசங்களோட பழகி ஃபன் பண்ணுறது, இதில் வந்து அந்த பைசன் எப்படி உருவாக போகிறான்றலாம் தாண்டி இவங்களோட வாழ்க்கை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு பயங்கர ஒரு க்யூரியாசிட்டியும் ஒன்று டெவலப் பண்ணேன். அவங்கள பற்றி கற்றுக்கிட்ட லைக் டு லேர்ன் அபவுட் தேம் அண்ட் அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, என்ன மாதிரி வேலைலாம் பார்த்துருக்காங்க, அவங்க ஸ்கூல் எப்படி, அவங்களோட அனுபவங்கள் எப்படி, இதெல்லாம் தான் அந்த கேரக்டரை உருவாக்குச்சு. ஓகே. ஸோ when you go into that like basically நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் ஷூட்டிங் பற்றிலாம் நினைக்காம ஃபஸ்ட்டு அங்கே இருந்து அந்த வாட் இஸ் த லேண்ட்ஸ்கேப், இந்த மக்கள் எப்படி இருக்காங்க அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு then you went into the shoot. Yes. Is that right? Yeah. Okay. So இப்போ மாரி செல்வராஜ் இஸ் கமிங் டு யூ, இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு how does he narrate? சரி, இனிஷியலாக அவர் வரும்போது இது வந்து பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி, பட் ஃபிக்ஷனும் இருக்கு. ஆனால் அந்த ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ண அந்த ரியல் பர்சன் பற்றி சொன்னார். அவர் எப்படிப்பட்ட மனுஷன், எப்படி ஆடுவார், சின்ன வயசுலலாம் மாரி சாரும் அவரோட ஃபேமிலியெல்லாம் போய் கூட்டத்தில் ஒருத்தனாக இருந்து இந்த ஆளை விளையாடுறது பார்த்துருக்காங்க. ஸோ அவரோட கதை பற்றியும் இதை எப்படி சினிமாவை போய் அதை எப்படி எழுத போகிறாருன்றதை தாண்டி அந்த மனுஷன் அந்த ஹியூமன் பீயிங் பற்றி நிறைய சொன்னார். அதுலேயே நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும், இதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது அப்படின்ட்டு தோணுச்சு. ப்ளஸ் மாரி சார் வந்து ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ். Yeah, he's amazing. And
அவரோட இன்டென்ட் ஆஸ் அ டிரெக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அவருக்கு சினிமா மேலே ஒரு பெரிய பைத்தியம் ஒன்று இருக்குது. அது எஸ்தட்டிக்காகவும் ஒர்க் ஆகணும், கமர்ஷியலாகவும் ஒர்க் ஆகணும், அதில் அப்படி சொல்ல வேண்டிய கதையும் இருக்கணும், அந்த அந்த வழியும் இருக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். ஸோ எல்லா விதத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இஸ் அ கம்ப்ளீட் டைரக்டர். ஸோ யா இனிஷியலாக அப்படி தான் இருந்துச்சு. நான் ஸ்கிரிப்டெல்லாம் வந்து ஷூட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் படித்தேன். அது வரைக்கும் தெரியாது. தெரியாது. கதை தெரியும் ஓவராலா, ஒரு ரஃபா. ஆனால் அதுலேருந்து நிறைய மாறி வேற மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. ஓகே. ஆனால் அது வரைக்குமே தெரியாது. பட் ஸ்கிரிப்ட்னா நீங்கள் ஃபுல் ஸ்கிரிப்ட் படிச்சிங்களா? இல்லை, சீன் ஆர்டர் மாதிரி. ஓகே. ஸோ ரஃபா சீன் ஆர்டர் எழுதுவார் சார். அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் சீன் டயலாக் எழுதுவார். ஸோ நீங்கள் ஸ்பாட்டுக்கு போய் தான் உங்களுக்கு அன்னைக்கு என்ன டயலாக் அப்படின்னு தெரியும். யா 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 அது கொஞ்சம் தட் இஸ் அ ஸ்கேரி திங்ல. யூ மேனேஜ். இல்லை, அது அவரும் அதை எப்படி பார்க்குறாருன்னு நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டே நம்ம அந்த மூடை ஃபிக்ஸ் பண்ணாமல் அங்கே போயிட்டு ஆர்டிஸ்ட்டை பார்த்துட்டு அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் நோட் பண்ணி எழுத ஆரம்பிப்பார். டக்கு நான் ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பேன், அவர் எழுதிட்டு இருக்கும்போது பார்த்தா அவர் என்னையே பார்த்துட்டு இருப்பாரு. And then he'll start writing something. So he sees what he feels and he writes. Dialogues come and dialogues மாறிட்டே இருக்கும். நீங்கள் பேசும்போது வந்து மாற்றி பண்ணுவார். ஆனால் அது நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் அங்கேயே நீங்கள் சொல்லும் போது ஏதோ உண்மையாக இப்போதான் நம்ம யோசித்து உணர்ந்து சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது நல்லா தான் இருந்துச்சு. அது நல்லா இருக்குல்ல ஆக்சுவலி. பிகாஸ் ஷபானா அஸ்மி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க தட் த டஃபஸ்ட் திங் ஃபார் அன் ஆக்டர் இஸ் முன்னாடி எழுதப்பட்ட டயலாக்ஸை எடுத்துட்டு அது அப்போ தோணி அப்போ சொல்கிற மாதிரி சொல்கிறது தான் ஒரு ஆக்டரோட பிக்கஸ்ட் சேலஞ்சுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. யூ ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங் லைக் தட். யா லைக் ஸோ டு ப்ரெசென்ட் டயலாக்ஸ் லைக் அது அப்போ லைக் யூஆர் ரியலி டெல்லிங் தம் இன் லைஃப். யா ஹவ் வாஸ் இட் இன் மகான் வந்து ஸ்கிரிப்ட் கிடைச்சிது. ஓகே. முன்னாடியே. ஸோ இவர் அதுக்கு மகப்லாம் பண்ணிட்டீங்க? மகப்லாம் பண்ணிட்டேன். அங்கே வந்து இம்ப்ரவைசேஷன் எல்லாம் நிறைய நடக்கும். ஓகே. அது வந்து வேற. ஓகே. கேன் யூ டெல் மீ தி லைக் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் உங்க ஃபர்ஸ்ட் ஷாட் என்னன்னு சொல்ல முடியுமா? பைசன்லையா? நானும் ரஜிஷாவும் இந்த வீடியோவில் பார்த்துப்பேங்க, ஒரு 2 மாடு இருக்கும்ல, அது ஒரு ஸ்லோப்புக்கு மேலே 2 பேரும் நடந்து வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வைக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட்டாக இருந்துச்சு. நோ டைலாக்ஸ்? நோ டைலாக்ஸ். அன்னைக்கு ஒரு ஆற்றுல, இந்த வீடியோ தென்னாடு பாட்டில் கூட அந்த ஷாட் இருக்குது சார். ஒரு ஆற்றுக்குள்ளே குதிச்சு அங்கே வரைக்கும் நீச்சல் அடிச்சுட்டு திருப்பி வந்து அதெல்லாம் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டே. ஓகே. ஸோ அந்த after 1.5 years of preparation, that was the first thing that you did. What is your favorite Mari Selvaraj film? Pariyaran Perumal. You didn't even hesitate? Never. Okay. அதை பார்த்தப்போ you remember your feeling? Yes. பட் நான் அவரோட ஒர்க் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டி பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த படத்தில் பொட்டக்காற்று பூவாசன் ஒரு பாட்டு இருக்கும். அந்த விஷுவல்ஸ் வந்து பயங்கர அழகாக எடுத்திருப்பாரு. இயல்பா இந்த கொரில்லா ஸ்டைலில் ரோட்டில் மேலே கீழே நடக்கிறது, அங்கே ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும். இப்போ அவன் வந்து அவனை பற்றி யோசிக்கிறான்றது வந்து பயங்கர அழகாக காமிச்சாரு. ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த படத்தில் இருக்கிற மெசேஜும் அது ரொம்ப சூப்பராக ட்ரீட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அதனால தான் அது ரொம்ப பெருசாக ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து லீ ஸ்ட்ராஸ்பர்க் அந்த டெக்னிக்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அண்ட் ஐவ் ஆஸ்க்ட் யூ திஸ் கொஸ்டின் லாஸ்ட் டைம். பட் இந்த மாதிரி ஒரு படம் when you enter it, I'm not talking ஈஸ்டில் வேற மாதிரி வெஸ்டில் அந்த மாதிரி நான் சொல்ல. பட் அங்கே வந்து ஒரு யூ லேர்ன் ஒன் டெக்னிக்ல. பட் ஹியர் இஸ் அ டைரக்டர், அவர் வந்து ஒரு படம்லாம் பண்ணிட்டு அவருக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. were you able to match both the techniques? இல்லை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓகே இந்த படத்தில் நான் மாரி செல்வராஜ் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி? நான் எப்பவும் போல் ட்ரை பண்ணுற மாதிரி சார். எனக்கு ஒர்க் ஷீட்ஸ் இருக்கு அங்கேருந்து. ஸோ இந்த பையனோட ஏஜ், அவனோட இன்ட்ரெஸ்ட், அவனோட பேக் ஸ்டோரி, செக்ஷுவல் பேக் ஸ்டோரி, எஜுகேஷன், சோஷியல் பேக்ரவுண்ட், அவனோட ட்ரீம்ஸ், கோல்ஸ். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் நான் ஒன்று ட்ரை பண்ணுவேன். இந்த கேரக்டருக்காக நான் ஒரு வாட்டி செட்டில் உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது, டேய் என்னடா எழுதுறேன்னு கேட்டார். இல்லை சார் சும்மா கேரக்டருக்கா. டேய் அதெல்லாம் மறந்துடுறா, அதெல்லாம் தேவையே இல்லைடா, நீ வந்து முழுமையாக என்னமோ சொன்னார் ஞாபகம் இல்லை. ஆனால் இல்லை சார், நான் அதெல்லாம் மறந்துட்டு இவர் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக மாரி சார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்து மிரர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை உணர்ந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் நான் லீ ஸ்ட்ராஸ்பர்கில் கற்றுக்கிட்ட விஷயம் இங்கே என்ன ஹெல்ப் பண்ணிருச்சுன்னா சார்,
they teach you to feel and that helps. நீங்க உங்களோட டைரக்டர் கிட்ட பேசும்போது, உங்கள்கிட்ட ஒரு ப்ரீஃபிங் பண்ணும்போது, நீங்க அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னு நீங்க ஃபீல் பண்ண ஏங்குறீங்கல்ல, அந்த ஃபீலிங் நான் அங்கேருந்து தான் முதல்ல கற்றுக்கிட்டேன், அந்த டைரக்ஷன் டிப். ஸோ அந்த லேர்னிங் டு ஃபீல் இருக்குல்ல, வென் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் அண்ட் அங்கே அந்த மெத்தட்லேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இப்போ மாரி செல்வராஜ் வந்து த்ரூவ் நீ இப்போ இந்த சீனுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. டு யூ திங்க் அபவுட் சம் சேட் திங் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது அந்த மாதிரி? இட்ஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் மெத்தட் அட் ஆல். இனிஷியலாக பழைய இந்த ஃபர்ஸ்ட் 2 படத்தில் அப்படி பண்ணேன். இங்கே வந்து அந்த ஃபீலிங்கை உங்களை உணர வச்சிருவாரு. ஓகே, கேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறானோ அதை எக்ஸாக்டாக உங்களை உணர வச்சிருவாரு. இப்போ படம் நம்ம ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் லீனியராகவே தான் சார் எடுத்தோம். ஸோ நம்ம பழைய வாழ்க்கையிலேருந்து இல்லைன்னா நம்மளோட லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸை ரிமெம்பர் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா இவர் எழுதுகிற கண்டென்ட்டும் இவர் சொல்ல ஆசைப்படுற எமோஷன்ஸ் எல்லாமே அவர் சொல்லும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஆக்சுவலாக அது. ஸோ என் லைஃப்ல இருந்து அதெல்லாம் இல்லை, இந்த படத்தில் இல்லை. ஓகே, பட் ஆக்சுவலி இட்ஸ் ப்ரிவிலேஜ் பிகாஸ் நிறைய படங்கள் வந்து ஷெட்யூலிங்னாலேயே லீனியராக எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் இந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் சொன்னதுனால. பட் திஸ் இஸ் அ வெரி பிக் ப்ரிவிலேஜ் தட் யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ த கேரக்டர் ஆஸ் த கேரக்டர். ரொம்ப நம்ம லாஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு நம்ம என்ன எடுத்தோம்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இதை எடுக்கும்போது சொன்னார், பாத்தியாடா எவ்வளோ பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இங்கே வர அப்படின்ட்டு அவர் சொன்னாரா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ரைட். அவர் வந்து அவர்கிட்ட பேசும்போது ஹீ செட் அவர் எழுதும்போதே அவர் சீன் மாதிரி எழுத மாட்டார், ஒரு மாதிரி எஸ்ஏஸ்டிக்காக எழுதுவார். லைக் லாங் எஸ்ஏஸ் அந்த சீன் எப்படி அந்த. ஸோ அவர் வந்து லைக் ஒரு இடத்துல இருந்தாருன்னா இங்கே பூ இருந்தது, அங்கே ஒரு செடி இருந்தது, அது சம்திங். ஸோ தட் பிகாஸ் அவர் அந்த சீனுக்குள்ளே போயிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 3 டைமென்ஷனில் அந்த சீனை பார்க்குற மாதிரி எழுதுவேன்னு சொன்னார். பிகாஸ் ஹீ சேஸ் அதுலேருந்து தான் எனக்கு அதை சுருக்கி தான் நான் வந்து அந்த சீனுக்கு வர முடியும். பிகாஸ் என்னால் முதல்லயே வந்து இந்த கன்சைஸாக சீன் எழுத முடியாது அப்படின்னாரு. பட் அவர் வந்து உங்ககிட்ட சீனு சொல்லும்போது டஸ் இட் டெல் யூ லைக் ஜஸ்ட் அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுவாரா, இல்லை அதை சுற்றி என்ன இருக்கோ அதுவும் சொல்லுவாரா? சுற்றி என்ன இருக்குன்னு சொல்லுவார். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், கிவ் மீ an example, no? Like let's say there is ஒரு லவ் சாங் or something like that. Okay. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கேயோ போகிறேன், ஓகே, யாருக்கும் தெரியாமல் நான் அந்த இடத்துல இருக்கணும், நான் ஒரு ஆக்டிங் பண்ணிடுவேன். டேய் நீ ஒரு வேளை மாட்டினா கூட இதுதான்டா ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த கேரக்டருக்கு ஒரு பயம் இருக்கும்ல, மாட்டினா என்ன ஆகும்ன்ட்டு. அதையும் சொல்லிடுவாரு உங்கள்கிட்ட, மாட்டினா இதுதான் ஆக போகுதுன்ட்டு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இது மாறும். அதே மாதிரி நிறைய பேக் ஸ்டோரி கொடுத்துட்டு லைஃப்ல இருந்து நிறைய விஷயங்களை எடுத்து அவர் மாதிரி ஐ திங்க் டைரக்ஷன் யாரும் சொல்லக்கூடாது. ஆனால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஐயோ அந்த படம் முடிஞ்சிச்சேன்னு இஃப் யூ கைண்ட் ஆஃப் ஃபீலிங் தட். நான் எப்போ அவரோட அடுத்தது ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்கும்னு தெரியல, ஆனால் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ரைட். டு யூ திங்க் தட் யங் ஹீரோஸ் டுடே இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனில் இருப்பாங்கல்ல. ஒரு காலத்தில் ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா they'll choose love stories because like young people in a love story மாதிரி. Sometimes it's action. What do you think people want to see today? Meaning? Like what kind of what do you think is a good movie to ஒரு நம்ம டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு முன்னாடி வைக்கணும். What is the best way to go about it? நீங்க என்ன கேக்குறீங்களா இல்ல ஒரு ஜெனரல் what is your opinion அப்படின்னு கேக்குறேன். நான் என்ன பண்ணனும்? Yeah, because I remember you telling that at some point you wanted to be a director. So as a director, if you were to showcase yourself, what kind of story would you choose? நிறைய ரேஞ்ச் இருக்கிற ஒரு ஸ்டோரி, ஒரு எமோஷனல் ஆர்க் இருக்கிற ஒரு ஸ்டோரி, நிறைய ரிலேட்டபிளான ரெலவெண்டான சிச்சுவேஷன்ஸ் இருக்கிற ஸ்டோரி. ரைட். அண்ட் ஐ திங்க் பீப்புள் they just want to feel something, sir. ஓகே. அண்ட் சினிமா வந்து இன்னைக்கு முன்ன மாதிரி இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா முன்னாடி சோஷியல் மீடியாவுக்கு முன்னாடி, யூடியூபுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் ஒரு ட்ரெய்லர் பார்க்கணுன்னா தியேட்டரில் தான் போய் பார்க்கணும், இல்லை கம்ப்யூட்டரில் ஒரு டிவிடி ஏற்றி பார்க்கணும். அப்போ சினிமாவில் ஒரு மேஜிக் இருந்துச்சு, அதாவது சினிமா கன்சியூம் பண்ணுற விதத்தில் ஒரு மேஜிக் இருந்துச்சு. இப்போ வந்து பயங்கரமாக மாறி இருக்கு. ஆனால் இப்போ அந்த மேஜிக் சில படங்களில் ஃபீல் ஆகுதுல்ல, அங்கே தான் ஆடியன்ஸ் பயங்கரமாக கனெக்ட் பண்ணுறாங்க நான் நம்புகிறேன். அந்த பழைய மேஜிக்கை, அந்த பழைய ஃபீலிங்கை இப்போ கொண்டு வரதுல எனக்கு ஒரு மேஜிக் ஒன்று ஃபீல் ஆகுது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சேது, அது வந்தப்போ ஒரு
யாருக்குமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஜோன்ல வந்ததில்ல அந்த படம். ம். ஐ திங்க் அந்த படம் நல்லா இருந்தது. தட் வாஸ் ஒன் திங். பட் அந்த படம் வந்து இட் வாஸ் வெரி அன்லைக் அதர் ஃபிலிம்ஸ் அட் தட் டைம். அது கூட ஒரு ஃபேக்டர். பிகாஸ் இப்போவுமே ஒரு இது இன்னைக்கு வந்து ஒரு சேது வந்தா டு யூ திங்க் தட் வில் ஒர்க்? ம். அப்சல்யூட்லி. ஓகே. பட் ஆல்சோ அப்பா வந்து அந்த டைம்ல யாருக்கும் அவரை தெரியாது. இப்போ அர்ஜுன் ரெட்டி மாதிரி விஜய் தேவரகொண்டா எப்படி இருந்தாரோ யாருக்கும் அவர் தெரியாம டக்குன்னு ரெவல்யூஷனரியா ஒரு விஷயம் பண்ணார்ல. ஆனா அப்பாக்கு ஐ திங்க் யாருக்குமே அவரை தெரியாது அந்த டைம்ல அவ்வளோ. ஸோ அவர் அவ்வளோ மெனக்கட்டு ஒரு விஷயத்த அண்ட் இளையராஜா சாரோட மியூசிக் பாலா சாரோட டிரெக்ஷன்ல பண்ணும்போது அது அப்படி இருந்துச்சு. ஸோ அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா இட் டெஃபினெட்லி ஒர்க். ரைட். ஸோ யூ brought me to this point வேர் இப்போ வந்து த்ருவ் விக்ரம் ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே த்ருவ் யாருன்னு தெரியும். அது ஒரு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? கண்டிப்பா அட்வான்டேஜ் இன் ஒன் வே. ஓகே. ஏன்னா அதனாலேயே கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் சார் எனக்கு இன் ஒன் வே. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா எல்லாருக்கும் எனக்கு தெரியும். இப்போ அவங்களோட அன்பும் பாசமும் மரியாதையும் அதுக்காக நான் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அது அட்வான்டேஜ் டபுள் எட்ஜ் சோர்ட் நான் நம்புறேன் சார். இல்ல, ஐம் நாட் ஆஸ்கிங் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் லைக் பொலிட்டிக்கல் கரெக்டர்ஸ் அந்த மாதிரி கேட்கல. நீங்க சொன்னீங்கல்ல தட் இஸ் அப்பா வரப்போ அது என்னன்னே தெரியாது. ஸோ வென் அ வெரி குட் ஆக்டர், அ வெரி குட் ரோல், அ வெரி குட் டைரக்டர், அ வெரி குட் ஸ்டோரி எல்லாமே சேர்ந்து வரும்போது அது யாருன்னே தெரியலன்னா கூட நம்ம வந்து வி பிலீவ் தட் ஹீ இஸ் சேது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவர் 10 படம் பண்ணிட்டு சேது பண்ணல. இப்போ கமல்ஹாசனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பை த டைம் இஸ் டூயிங் மகாநதி ஆர் குணா வாட் வி சேஸ் கமல் எவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா. பட் 16 வயதில் பார்த்தீங்கன்னா ஹீஸ் நாட் எட் கமல்ஹாசன். ஹீஸ் ஸ்டில் ஒரு relatively unknown quantity. Or maybe I'm a little earlier னு வச்சுக்கோங்களேன். That's the difference I'm talking about. Yeah, but maybe இப்போ த்ருவ் எல்லாருக்கும் அவனை தெரியும்ன்றதுனால மேபி அதனாலே கொஞ்சம் சில பேர் தியேட்டருக்கு வராங்கன்ற ஒரு ஐ ஹோப் எனக்காக வராங்கன்ட்டு. பட் அந்த சின்ன பெனிஃபிட் கண்டிப்பா இருக்கு சார். இட்ஸ் a good thing. இப்போ ஒருவேளை இப்போ பைசன் ரிலீஸ் ஆகுதுன்னா எல்லாரும் சொல்ல போற விஷயம் வந்து மாரி செல்வராஜ் சார் படம்ட்டு. இதுல யாருன்னா த்ருவ் அந்த மாதிரி ஆயிடுது. ஆனா வாழைக்கு பொன்வேல்னு ஒரு பையன் தான். இது மாரி செல்வராஜ் சார் படம், புதுசா ஒரு ஹீரோ நடிக்கிறான். அந்த டிஃபரன்ஸ் தான். So actually that's what I told him. அந்த வாழைக்கு அப்புறம் இன்டர்வியூ பண்ணும்போது I said அவர் பேர்னால people came to the theater. So it was அவரோட success in a way, you know. It was like of course எல்லாருமே நல்லா நடிச்சாங்க, அதெல்லாம் வேற விஷயம். பட் அந்த இனிஷியல் ஃபேக்டர் வாஸ் இது மாரி செல்வராஜ் படம். பட் அண்ட் இதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் என்ன, மாரி செல்வராஜ் வித் த்ருவ். ஐ திங்க் திஸ் இஸ் நாட் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் சார். ஜென்யூனாவே இந்த படத்துக்கு இப்போ ஒரு ஹைப் இருக்குன்னா அது மாரி செல்வராஜ் சார்னால தான். ஏன்னா அவர் என்ன ஒரு விஷயம் பண்ண வச்சிருக்காருல்ல அது அவர்கிட்ட தான் வருது. மாரி செல்வராஜ் சார் வந்து த்ருவோட பண்றான்னா மாரி செல்வராஜ் சார் வந்து த்ருவ் கிட்ட என்ன எடுத்திருப்பான் அந்த விஷயம் தான். இந்த படத்தை பண்ணும்போது பிகாஸ் ஆஃப் த சோஷியல் ரியாலிட்டிஸ் ஆஃப் மாரி செல்வராஜஸ் வேர்ல்ட் இந்த படத்தை பண்ணும்போது டிட் சம் கைண்ட் ஆஃப் நீங்கள் உங்களுக்கு ஒரு சோஷியல் கான்ஷியஸ்னஸோ ஒரு பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸோ ஏதாவது மாறிச்சா? எஸ். ஓகே, என்னன்னு சொல்ல முடியுமா? நான் வந்து ஏற்கனவே சிட்டியில் வாழ்கிற ஒரு பையன். ஸோ சிட்டி இந்த ஏதோ ஒரு விதத்தில் சிட்டி இஸ் மோர் ப்ரோக்ரெசிவ் சார். தென்மாற்றம் சைடோட சிட்டியில் கொஞ்சம் ப்ரோக்ரெசிவாக இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாரி சாரோட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் நிறைய விஷயங்களை தெரிய வந்தது. இதுலேருந்து வந்து எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, இது வந்து அந்த அந்த வாழ்க்கை நிறைய பேரோட வாழ்க்கையை எப்படி தூக்கி மாற்றுறதுன்ற ஒன்று இருக்குல்ல, அது வந்து எனக்கு புரிய வந்தது. அண்ட் அது வந்து நான் ஒரு முக்கியமான புரிதலாக தான் நான் பார்க்குறேன் இந்த ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப். அண்ட் அந்த ஆஸ்பெக்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக மாறி ஏதாவது சொன்னாரா உங்ககிட்ட? ஒரு இல்லை அதெல்லாம் கதையோடவே வந்துருச்சா? அது கைண்ட் ஆஃப் கதையோடையும் வந்துருச்சு. ஆனால் அங்கே இருக்கிற நான் நிறைய கபடி பிளேயர்ஸை மீட் பண்ணியிருக்கேன் சார். நிறைய பசங்களை மீட் பண்ணியிருக்கேன், நிறைய பேரை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன், அவங்களோட வாழ்க்கையை பற்றி கேட்டிருக்கேன். அதையும் தாண்டி அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நான் கொஞ்ச நாள் வாழ்ந்தேன்.
ஸோ அதுலேருந்தே ஒரு புரிதல் வந்துருச்சு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ஃபேஸ் லெவலில் நான் சொல்கிறேன். இந்த வயலில் வேலை பார்க்குறது, மண் வெட்டுறது, மரம் வெட்டுறது, கபடி விளையாடுறது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் கபடி ஆடுவாங்க. இங்கே சிட்டியில் எப்படி ஃபுட்பாலோ பாஸ்கெட் பாலோ கிரிக்கெட்டோ நீங்கள் அங்கே யார் மீட் பண்ணிங்கனாலும் அவன் கபடி ஆடியிருப்பான் சின்ன வயசில். ஸோ யா ப்ளஸ் அந்த வெயிலும் உங்களை ஒரு மாதிரி மாற்றிடும் ஓவராலாகவே. ஸோ அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதில் இந்த படம் பார்த்தோன்னா the way it was very exciting அப்படின்னு சொன்னாங்க. But they also said Dhruv has done a very good job because அவர் ஆரம்பத்தில் வந்து ஒரு ஃபிசிக்கில் இருப்பார், and then he changes into this big guy, and the transformation is absolutely amazing அப்படின்னு சொன்னாங்க. What did you do for the transformation? சார் இனிஷியலாகவே படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த பிக் கையாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன பையன் இதில் போகிறோன்றதுனால வெயிட் பயங்கரமாக கம்மி பண்ணேன். அது மட்டும் ரிவர்ஸில் பண்ணீங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட்டு ஷூட் பண்ணது சின்ன பையன் தான். ஓகே ஓகே. ஸோ வெயிட் கம்மி பண்ணி அதுக்கான டயட்டும் ஒர்க் அவுட்டும் டெய்லி காலையில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கபடி, ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் ஈவினிங் திருப்பி ஒரு 5-6 hours கபடி ட்ரைனிங், டயட்டு, ரொம்ப நாள் போச்சு. அதுக்கப்புறம் வெயிட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தட்ஸ் லிட்டில் ஃபன். ஓகே, யூ கேன் ஈட் வாட் யூ வாண்ட் அந்த மாதிரி. நோ அதுவும் ப்ரோட்டீன் அந்த மாதிரி சம்திங் வெரி ப்ரோட்டீன். ஆனால் எப்பயாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரியாணியும் ஒரு கீ ரோஸ்ட் இந்த மாதிரிலாம். எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அவங்க அப்பா சொன்னார் லாங் பேக் சேதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது when he had to lose weight, no it was I think அவர் வந்து சேது only ஒரு நாளைக்கு ஒரு he'll only have ஒரே ஒரு சாத்துக்குடி ஜூஸ் or something like that, and he said he will just remain like that because he wanted to get into one particular kind of இது. Today are you a guy who will do those kinds of things? If required I'll try. இந்த படத்துக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சார், யாராலும் கபடி விளையாடி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 11-12 மணிக்கு நம்ம நைட் சாப்பிடுவோம் கிரவுண்ட்லேயே உட்காந்து கை கழுவாமல் எல்லாரும். பசங்க வந்து பரோட்டாவும் ஹல்வாவும் சாப்பிடுவாங்க. நானும் அவ்வளோ நேரம் ஆடி இருப்பேன். ஆனால் நான் வெயிட் கம்மி பண்ணணுன்றதுனால வெறும் ஒரு சாலட், லிட்டில் பிட் ஆஃப் சிக்கன் அந்த மாதிரி. ஸோ உடம்புக்கு தேவையான சாப்பாடை அந்த வெயிட் குறைக்க நான் சாப்பிடல. யா ஆனால் இந்த அவரு ஐயோ அப்பாலாம். பட் இட்ஸ் அமேசிங் ஹவு ஹீ ஸ்டில் ஸோ கமிட்டட்ல. யா பட் இஸ் அ பிக் ஃபுடி. அப்படியா? அவருக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். சில நேரத்தில் நான் ஏதாச்சும் ஒரு பிஸ்கெட்டோ ஒரு சாக்லேட் பார்க்கும்போது திட்டுவார். அதே நேரத்தில் அவர் கை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒன்று எடுக்க போவோம். நான் வந்து அப்பா என்ன பண்ணுறீங்க, சும்மா பார்த்தா என்ன இருக்கு அப்படின்ட்டு. பட் யா இஸ் வெரி கமிட்டட். பட் when you saw his last film, that is Veerathira Suran, what did you feel? That is இவ்வளோ வருஷம் ஒரு ஆக்டர் வந்து இந்த ஃபீல்டில் இருக்காரு. How did you respond to his performance? சார் எனக்கு என்னமோ வீரதீர சூரன் பார்க்கும்போது இந்த தில் தூள் சாமி டைம் ஒன்று இருந்துச்சுல, அப்போ நான் ரொம்ப சின்ன பையன். ஸோ எனக்கு விவரம் தெரியாத வயசு அது. ஆக்சுவலாக வீரதீர சூரன் பார்க்கும்போது எனக்கு அந்த வைப் ஆக்சுவலாக ஃபீல் ஆயிடுச்சு. அவரோட டைட்டில் கார்ட்லேயும் சரி, கடைசியில் அந்த மதுரை வீரன் தானே வைப்பில், அது ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ வந்து என் மருமகள் இருக்கா, எங்கள் அக்காவோட பொண்ணு. ஸோ நம்ம அவளோட உட்காந்து பார்க்கும்போது அதை பிரமிக்கிறாள்ல, சின்ன வயசில் நம்ம எப்படி பார்த்தோம். ஸோ அந்த ஃபீலிங்கை உணர்ந்து நல்லா இருந்துச்சு. ஓகே, பட் when you were growing up, did you know that okay நம்ம வீட்டில் ஒரு ஃபிலிம் ஸ்டார் இருக்காரு? Did you feel that at all? Or வீட்டில் வந்து you go on sets and all that? எப்பயாச்சும் செட்டுக்கு போவோம். அது என்னன்னா சார், ஐ திங்க் ஒவ்வொரு ஆக்டரோட பையனுக்கும் பொண்ணுக்கும் இது இருக்கும். சின்ன வயசில் உங்கள் அப்பா அம்மா மேலே ஒரு பிரமிப்பு ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் வேற கெட்டப் மாற்றிலாம் வருவார். டக்குன்னு ஒரு நாள் ரெமோ மாதிரி வருவார், டக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருப்பார். அதெல்லாம் தாண்டி நோ he will be a father, but it's very exciting that father is an actor, if you know what I mean. Yeah. அவரோட மூட்ஸ் எல்லாம் வருமா வீட்டுக்கு? அந்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஓகே, பிகாஸ் I've heard some people say that அவங்க அந்த கேரக்டரில் இருக்கும்போது
அவங்க ஒரு ஒரு 1 month என்கிட்ட வராத அந்த மாதிரி ஒரு ஒரு வீட்டில் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கைண்ட் ஆஃப் திங். ஸோ அந்த மாதிரி இஸ் நாட் பின் இல்லை சார். எப்பவுமே அவரோட படங்களை ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும், எப்படி இவர் இப்படி பண்ணாருன்ட்டு. ஆனால் சில நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ராவணன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் தெய்வ திருமகள் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ராவணன் கெட்டப்ல இருந்து இந்த தெய்வ திருமகள் ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்து சும்மா நம்மளை என்டர்டெயின் பண்ண அவரோட டிரான்சிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவார். ஓகே. லைக் ரெமோ பண்ணும் போதெல்லாம் முடி இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்ல அன்னியன் அந்த அசைலம்ல இருக்கும்போது கொஞ்சம் நீட்டாக ஹேர் கட் பண்ணிலாம் வருவார்ல, யாருக்கையும் சொல்லாமல் நான் முடி வெட்டியிருக்கேன்னு சொல்லாமல் டக்குன்னு வீட்டுக்கு அதே காஸ்டியூம்ல வந்துடுவார். ஸோ இதெல்லாம் கோர் மெமரிஸ் ஆக்சுவலி. வாட் ஹவ் யூ லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் ஆக்டிங்? பிகாஸ் அவர் நீங்கள் ஒரு மாதிரி மெத்தாடிக்கலாக யூவ் லேர்ன்ட் ஆக்டிங், ஒரு ஸ்ட்ரக்சர்டாக யூவ் லேர்ன்ட் ஆக்டிங். அவர் இன்ஸ்டிங்டிவாக ஹீஸ் கம் இன் டு த ஃபீல்ட். ஸோ ஒன்று அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போது. பட் ஓவர் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் ஹவ் யூ அப்சார்ப்ட் அவரோட ஆக்டிங்ல இருந்து? எனக்கு என்னமோ தெரியல சார், அவரோட ஆக்டிங்ல இருந்து நான் ரொம்ப டிஸ்கனெக்டடாக இருந்திருக்கேன். பட் ஆதித்ய வர்மா டெக்னிக்கலாக அவர் தான் டைரக்ட் பண்ணாருன்றதுனால அவரோட சாயல் அதில் இருக்கும். டைரக்ஷனில் டெக்னிக்கலாக நிறைய சொல்லி கொடுப்பாரு. ஆனால் அவர் எவ்வளோ எஃபர்ட் போடுறாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்ம வளர்ந்து பார்த்ததுனால அது ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஆக்டிங்கை தாண்டி அந்த ஹார்ட் ஒர்க் எவ்வளோக்கு எவ்வளோ அவர் பண்ணுறாருன்னு இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ இந்த ஆக்டிங்கோட இது மட்டும் யூ டன் த ஆதித்ய வர்மா, யூ டன் மகான், அண்ட் இந்த செட்டுக்கு போகிறீங்க, தட் இஸ் பைசன். ஸோ இப்போ when மாரி செல்வராஜ் tells a scene, அந்த முதல்ல ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும்ல, அதுக்கும் ஃபைனலாக அந்த என்ன வாட் ஷாட் இஸ் அப்ரூவ்ட், வில் தேர் பி அ டிஃப்ரென்ஸ்? இல்லை நீங்கள் ஆரம்பத்திலேயே யூல் பிரிட்டி மச் கெஸ் ஓகே இந்த ஜோனில் தான் நம்ம இருக்கோம், நம்ம போய் பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவீங்களா? இவால்வ் ஆகிட்டே இருக்கும் சார். ஃபர்ஸ்டில் நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம பண்ணுறது நம்ம கரெக்டுன்னு நினைப்போம். ஆனால் அங்கேருந்து அவர் ஒரு ட்ராவல் பண்ணி கடைசி வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ண மாதிரி தான் ஒரு 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 50% இருக்கும். ஆனால் அதில் அவரோட இன்ஃப்ளூயன்ஸும் அவரோட இன்ஃபர்மேஷனும் சேர்ந்து புதுசாக ஒரு விஷயம் வந்துருக்கும். ஸோ அது நீங்கள் செகண்ட் டேக் தேர்ட் டேக்னு போகும்போது யூ கைண்ட் ஆஃப் அது வந்துட்டே இருக்கும் அது உள்ள. ஆமாம். அண்ட் ப்ளஸ் he pushes you to give your best. ஓகே. pushes you beyond your limits. ஓகே. வாட் ஆர் யுவர் லிமிட்ஸ் தோ? அது எப்படி தெரியும் பியாண்ட் யுவர் லிமிட்ஸ்னா? what do you mean? சார் நான் ஆதித்ய வர்மா பண்ணும்போது அப்போ நான் லிமிட் பற்றிலாம் யோசிக்கல. அவன் ஒரு சிட்டி பையன், ஜாலியாக இருக்கான், கார் ஓட்டுறான், தம் அடிக்கிறான். அது நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடிஞ்சது, if I have to be honest. மகான் பொறுத்த வரைக்கும் அப்பா வெறுக்கிறது, அப்பாவோட சண்டை போடுறது, அப்பாவை அடிக்கிறது, அப்பா கிட்ட அடி வாங்குறது, இதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுதான் லிமிட்டாக நான் யோசித்தேன். அப்போ நான் யோசிச்சது நான் அப்பா கிட்டே நான் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன், அது உண்மையாக பிலீவ் பண்ணி இப்போ பார்த்துக்கலாம் என்னவா இருந்தாலும்ட்டு. ஆனால் இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் என் லிமிட்டை என்னவா யோசித்தாலும் அதுக்கு மேலே அதை உடைச்சு பிரேக் பண்ணி ஒர்க் பண்ண வைப்பார். அது ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு தேவையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டெல்லாம் கபடி விளையாடுறது, 24 hours கபடி விளையாடுறது, ரொம்ப இன்டென்ஸான சீக்வன்சஸ் எடுத்துகிட்டு இருப்போம். அதெல்லாம் நான் இமேஜின் பண்ணியிருக்கவே மாட்டேன் இதெல்லாம் நான் பண்ணியிருப்பேன்ட்டு. ஒரு நாள் ஷூட் முடிச்சுட்டு நான் ரூமில் நின்று கண்ணாடியை பார்த்தா என்னால் நம்பவே முடியாது நான் என்ன பண்ணியிருக்கேன்ற அளவுக்கு ஒர்க் பண்ண வைப்பார். அண்ட் அவரும் அப்படி ஒர்க் பண்ணுவார். ஆக்சுவலாக இது என்கிட்ட வர ஒரு விஷயம் கிடையாது. அவர் காலையில் ஷூ மாட்டினார்னா அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் ஷூ கழட்டுவார். அது வரைக்குமே ஓடி கீடி கபடி ஆடி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பார். ஸோ அவரோட லிமிட் அவர் கான்ஸ்டண்ட்டாக உடைக்கிறது பார்த்து தான் நான் நம்மளுக்கு ஒரு லிமிட்டே நம்ம செட் பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். ரைட். இந்த ஃபோட்டோ என்னது? அந்த ஃபோட்டோவில் எனக்கும் அனுப்பமாக்குள்ள இருக்கிற சீனை அவர் டைரக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாரு. அப்படியா? ஸோ ஹி ஷோஸ் யூ? He shows everything. ஓகே. அவரே நடிச்சு காமிச்சிருவாரு. ஓகே சார். நான் அவர் என்ன பண்றாருன்னு நான் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. ஒருவேளை மாரி சார் நடிச்சிருந்தா இந்த படத்துல இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். நான் அவர் பண்றதுல ஒரு 80% ட்ரை பண்ணேன். அந்த 80% கிடைச்சா அந்த சீன் கரெக்டா வந்திருக்கும்ன்றதை நான் நம்புறேன். பட் வாட் இஸ் இப்போ த்ரூவ் விக்ரம்
what is he as an actor? இப்போ you're saying that மாரி செல்வராஜ் ஒரு சாயல் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்குங்கிற, பட் த்ரூ விக்ரம் தனியா விட்டா what is he as an actor? தெரியல. You haven't found that out yet? No. Okay. சார், ஐ டோன்ட் அப்ரோச் சினிமா லைக் இப்போ அடுத்தது நிறைய பேர் கேட்பாங்க, அடுத்தது நீ என்ன பண்ண போற. எனக்கு அந்த ட்ரெஜெக்டரி பிளானும் கரியர் பிளானும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. சினிமா பண்ணணும், நல்ல டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டி ஒர்க் பண்ணும்போது நம்மளோட சைல்டு வெர்ஷன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனோட ஏதாவது ஒரு ட்ரீமை நம்ம போய் சாட்டிஸ்ஃபை பண்ணிடணுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் I want to be a astronaut அந்த மாதிரி something like that. No, like for this one நான் வந்து பெருசா நான் ஸ்போர்ட்ஸ் ஆடினதில்லை சார் லைஃப்ல. ட்ராக் அண்ட் ஃபீல்ட் பண்ணுவேன், ஆனால் ப்ரொஃபஷனலாக கிடையாது. கபடின்றது வந்து இட்ஸ் தி ஒன்லி அதர் அக்ரெசிவ் கான்டாக்ட் ஸ்போர்ட் அதர் தென் அமெரிக்கன் ஃபுட்பால். ஸோ இந்த ஸ்போர்ட்டை நான் கற்றுக்கிட்டு அதில் ஒரு ப்ரொஃபஷனலாக கபடி கற்றுக்கிட்டு ஒரு பிளேயராக மாறி ஒன்று பண்ணியிருக்கேன்ல. 5 வயசு துருவ வந்து பயங்கர ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பான் என்னை பார்த்து. ஸோ அந்த அந்த ஃபீலிங்க்கு தான் நான் ஒர்க் பண்ண விரும்புகிறேன். இப்போ ஸ்போர்ட்ஸ் ட்ராமாங்கிறது அதுவும் வந்து அண்டர்டாக் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாங்கிறது ஒரு டெம்ப்ளெட் மாதிரி ஓவர் தி இயர்ஸ் நிறைய கதைகள் இந்த மாதிரி வந்துச்சுல. ஹவு டு யூ ஃபீல் பைசன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் டெம்ப்ளெட்? இதில் இருக்கிற சோஷியல் ஃபேப்ரிக் அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி தட்ஸ் லைக் அ பாக் மில்கா பாக் திங்ஸ் லைக் தட், ரைட்? ஆனால் இதில் வந்து இவனோட ஜேர்னியும் தாண்டி சொசைட்டி பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இது ஒன்று பேசுது. ஓகே, நேற்று போஸ்டர் வந்ததுனால நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அமீர் சார், லால் சார், தி ப்ளே வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் தட் டிரைவ் த நேரேட்டிவ். ஸோ அது வந்து தான் நம்மளோட படத்தில் ரொம்ப புதுசாக யூனிக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. யூஸ்வலாக அந்த பையனோட ஜேர்னி பற்றி இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு சமூகத்தோட ஒரு விஷயம் ஒன்று பேசுது, ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று பேசுது. அது வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. யூனோ இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, யூர் சிட்டிங் எக்ஸாக்ட்லி வேர் அந்த 2 கொம்பு உங்ககிட்ட உங்கள் தலையிலேருந்து வர மாதிரி இருக்கு. Oh, is it? Yeah, so it's one. I suddenly noticed that. I don't know why, but it's a good image. So Instagramல when you rapped, you put a post saying, "Thank you Mari Selvaraj for fortifying my soul." அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிங்க. In what way soul fortify? ஒரு that is a big thing la. How did that happen with this movie? நான் என்னெல்லாம் அன்இமேஜினபிளாக யோசிச்சேனோ, ஐ டோன்ட் மீன் டு சவுண்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் இட் சார், பட் ஜென்யூனாகவே நான்லாம் இந்த மாதிரி ஒரு படத்தை இல்லை இந்த படத்தில் இருக்கிற காட்சிகள்லாம் என்னால் பண்ணிட முடியுமான்றது வந்து நான் யோசிச்சிருக்க கூட மாட்டேன். அதே மாதிரி கபடி ஆடுறது, அவ்வளோ நாள் அங்கே இருக்கிறது, அதில் நிறைய எஃபர்ட் போச்சு. இப்போ கூட நான் சுதீர் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்னால் இதை எப்படி சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே தெரில. ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு இம்பேக்ட் என் லைஃப்பில் இருந்திருக்குன்றதுனால நான் என்னெல்லாம் அன்இமேஜினபிளாக யோசிச்சனோ, அதாவது இப்போது சின்ன வயசு துருவம் வந்து படத்துலேயே நடிக்கிறது வந்து அன்இமேஜினபிளாக யோசிச்சிருப்பான், ஒரு ஹீரோ ஆகுறதுன்றது. ஆனால் இப்போ மகானில் இருக்கிற துருவ கூட நான் மகான் முடிச்சுட்டு தான் அந்த லாஸ்ட் மிஸ்ஸிங் மீ டார்ஜிலிங்கில் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் கபடி ஆரம்பிக்கிறேன். அந்த வெர்ஷனுக்கே இதெல்லாம் அன்இமேஜினபிளாக இருந்துச்சு. ஸோ அதுதான் ஃபோர்ட்டிஃபைங் மை சோல்ன்றது வந்து பண்ண சீக்வன்சஸ், படத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு சரியில்லான ஒரு ஃபீலிங் க்ரியேட் பண்ணும் சார். அது உங்களை ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்குள்ளே கொண்டு போயிடும். உடம்பு ஃபுல்லாக அடி, ரத்தம், எலும்பு ஒடிஞ்சிருக்கு, பல்லு ஒடிஞ்சிருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து உட்காந்து இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, அதுதான் அந்த ஃபோர்ட்டிஃபைங்னு நான் நம்புறேன். So would you say as a person நீங்க மாறிட்டீங்கன்னு சொல்லலாமா? Maybe that's too much. Yeah, that's too much. Yeah, maybe as an actor நீங்க மாறிட்டீங்கன்னு சொல்லலாமா? Yes. Like how? Now I know that இப்போ நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணி நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டால் நம்ம உடம்பு எப்படி ஃபீல் ஆகும், நம்ம பிரெயின் எப்படி ஃபீல் ஆகுன்றது வந்து நான் இப்போ கற்றுக்கிட்டேன். ஒருவேளை அடுத்த படம்குள்ளே போகும்போது இப்போ ஸ்டாண்டர்ட் இங்கே நான் இருக்குது,
இப்போ அது கீழே நான் பண்ணால் எனக்கு தெரியும், உடம்புல ஃபீல் ஆகும், இல்லை நீ அவ்வளோ உழைக்கலன்றது வந்து. ஆனால் இப்போது இது வந்து எனக்கு புரிஞ்சிருக்கு ஒரு ஆக்டராக. நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டால் அது பிரெயினில் எப்படி ஃபீல் ஆகும், நம்ம மனசில் எப்படி ஃபீல் ஆகும், அது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும்ன்றது வந்து இந்த படம் மூலிமா கற்றுக்கிட்டேன். ஒரு ஆக்டர்னால சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ கம்ப்ளீட்லி வென் ஐ ஃபேஸ் த கேமரா ஐ கம்ப்ளீட்லி ஃபர்கெட் த டைம் எக்ஸ் பர்சன் அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஐம் ஆல்வேஸ் அவேர் தட் ஐம் அன் ஆக்டர் ஆக்டிங் அ ரோல். ஸோ அது எவ்வளோ கன்வின்சிங்காக பண்ண முடியுமோ அவ்வளோ. அஃப்கோர்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். வாட் கைண்ட் ஆஃப் ஆக்டர் ஆர் யூ? யூ ஃபர்கெட் தட் யூர் த்ரூ வென் யூர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கேமரா? I think it's important to remember that I'm Dhruv. Okay. Because I'm only playing the role. And no sir, I try to be me. Okay. In that situation. But that's also not possible. So நீங்கள் கதையோட சுச்சுவேஷனுக்குள்ளே போகணும். ஆனால் உங்களோட கண், உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட மனசு, உங்களோட லைஃப் தான் அது கடைசியில் தெரிய போகுது. அது நீங்கள் எந்த விதத்தில் அந்த நேரட்டிவை உங்கள் மைண்டில் மாற்றுறீங்கன்றது தான் இருக்குது. ரைட். இப்போ வந்து மகானில் த்ருவ்னா, நான் த்ருவ், நான் டார்ஜிலிங்கில் தங்கியிருக்கேன், எங்கள் அம்மாவோட இருக்கேன், எங்கள் அப்பா வந்து நம்மளை விட்டு போயிட்டாரு, குடிக்காரன் ஆகிட்டாரு, அவர் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும். ஆனால் த்ருவ். இந்த படத்தில் வேற அந்த நேரட்டிவை நம்ம ஃபுல்லாக மாற்றி த்ருவ் தான் ஆக்சுவலாக. That is my process. As an actor, do you think that you are drawn towards intense stories? Because all your 3 films so far, ரொம்பவே intense-ஆன stories. I would love to do a nice, breezy, romantic, jolly It's not film. like you don't want to do that. Oh, I would love to do that. Okay. Would you call Vinay Thandi Varuvaya intense? Yes. Oh. ஆமா, பயங்கர intense-ல? Then I need a little bit of that. Yeah. It's not breezy at all. I mean, சில இடங்கள்ல இருக்கு, but the whole point is that you're talking about a romance where there is this guy, he's not getting a clear answer at all. Mm-hmm. So அந்த டார்ச்சர் இருந்துகிட்டே இருக்குல்ல அந்த 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 பையனுக்குள்ள. Yeah, if you call that intense, then yes. That's your idea of an ideal romance is, I need like a half teaspoon of intense. okay, half teaspoon. Because I'm talking about ரொம்பவே ஜாலியா ஒரு ரொம்பவே like one of my favorite films of your father is, நீங்க மஜான ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? It's a lovely film. It's so light, so breezy. அது வந்து ஒரு அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் of course, but that movie itself is such a ரொம்ப pleasurable film. I wouldn't call Vinay Thandi pleasurable. I love the film, but அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி you feel intense. What would you say is a breezy, jolly, romantic film in Tamil cinema? தமிழ்ல ஆக்சுவலி அவ்வளோ வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ரீசெண்டாக I was having a discussion about தமிழ்ல rom-comனு வந்திருக்கா அப்படின்ட்டு. வந்திருக்கா? I தெரியல. think Love Today was a rom-com. Yeah, I think maybe, yeah. For today's, yeah, that's true. You'd like to do something like that? I would love to, but Put it out there, like, நான் இந்த மாதிரி படம் பண்ணணும். but அது நீங்க இன்டென்ஸ்னு நினைக்கிறீங்க? இன்டென்ஸ் தானே அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. Intense தான். I think you are an intense person. I need some. Because when I'm talking to you, I feel that there is one part of you that doesn't want to tell me things. Not because of like ஒரு ஹைட் பண்ண அந்த மாதிரி இல்லை, பட் ஐ திங்க் யூர் அ ப்ரைவேட் பர்சன். அண்ட் ஐ திங்க் தட் மேபி இந்த ஒரு ஒரு என்வாயன்மெண்ட்டில் ஷேர் பண்ணால் இட் மேக்ஸ் யூ லிட்டில் அன்கம்ஃபர்டபுள்னு என்னோட ரீடிங். பட் இன் வாட் சென்ஸ்? Like whatever you ask me honestly, நான் பதில் சொல்ல. I know, but I feel that some people, I feel that the answers are not coming genuinely a little easily. You have to kind of say, நான் இதை பற்றி பேசியே ஆகணும். So it's genuine. I feel the genuineness, but I feel that you have to push through a little wall to get there. Am I right in that? Yes. Maybe this is just the early days. Once you get ஒரு இன்டர்வியூஸ்ல ஒரு ப்ரோ ஆயிட்டா, ஐ திங்க் மேபி இட் வில் ஜஸ்ட் பிகம் லைக் a thing. Yes sir. ஜெனியூனா நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி ஷூட் பண்ணிடலாம் சார், பயங்கரமா கஷ்டமான சீக்வென்ஸ் எல்லாம் பண்ணிடலாம், இங்க உட்காருறது தான் கஷ்டம். Yes, yeah. But are you a private person? In what sense? You said you journal. Yeah.
journaling people are typically those who like to register. நீங்க journal பண்ணும்போது you're actually talking to yourself. Because எனக்கு இது நடந்தது, எனக்கு இது வந்து இது, this is my feeling, this is how I'm processing this thing. So that is basically a conversation that you're having with oneself. And those are typically a little intense people. Do you journal? I journal. So I know the feeling. I know the fact that, because I have friends who say, why don't you talk? But somehow journaling seems to be more productive. Oh, yes. Yeah. Than like talking to a piece of paper or a computer. I look forward, like I get excited about it. அந்த டைம் இன்னைக்கு நான் 8 மணிக்கு நான் ஜர்னல் பண்ண போறேன்னா சீக்கிரமா குளிச்சுட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து அப்படி. So இந்த படத்தை ஷூட் பண்ணும்போது did you journal? A lot. Okay. I journaled a lot. And இந்த படத்தை ஷூட் பண்ணும்போது, ஷூட் பண்ணதுக்கு அப்புறம், ஷூட் பண்ணதுக்கு முன்னாடி கூட நிறைய பைசனா வரைவேன் ஜர்னல்ல. இப்போ நீங்கள் ஜர்னல் திறந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்சுவலாக நல்லா வரைஞ்சிருப்பேன் அதை ஆக்சுவலாக பை பெண்ணை வச்சு பைசன். Okay. Yeah. To get it, like it just like, for example, supposing you did one intense scene, and the scene மறக்கிறதுக்குள்ள will you kind of jot down some points saying that I felt this today, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு intense sensation இருக்கு? Usually what I do, sir, ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சீன் நான் இன்னைக்கு எடுக்க போறேன்னா காலையிலேயே நான் அந்த சீனை முடிச்சதுக்கு அப்புறம் என் மைண்ட் செட் என்னவா இருக்கணும்ன்றது நான் எழுதிடுவேன். ஐயோ நான் நர்வஸாக இருக்கேன், நான் என்ன பண்ண போறேன்றதான் தாண்டி நான் நைட்டு வந்து உட்காந்து நான் ஜேர்னல் பண்ணேன்னா நான் என்னவா எழுதியிருப்பேன்றது எனக்கு காலையிலேயே எழுதிடுவேன். அதை நான் ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவேன். அந்த பைசன் வரைகிறதுலாம் வெறும் டூட்லிங் தான், டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா இல்லை ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது. But basically you're in touch with that. That's what it is. It's like being in touch with that kind of a thing. And like what I'm saying is, இப்போ நான் வந்து இப்போ உங்க கூட பேச போறேன். So I'm coming from Bombay this morning. Thank you so much for that. No. I know, but I must say, I have to say this. I'm extremely grateful to be talking to you. The opportunity kaga romba nala wait panna. No, my mom was also very excited. She was looking at what I wore and la. So I just wanted to say that. Thank you so much. No, so the flight la, I'm thinking, okay, I'm going to talk to Dhruv. I've never met Dhruv before. How do I start? How do I, because I'm also in a bit of nervousness. Not because I don't think this interview will, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, but because we've done interviews before, but when you're meeting somebody for the first time, you don't know how the interaction will go. So I'm also like a little bit... do you ever have interviews where முடிச்சதுக்கு அப்புறம் you feel like, oh, I had a really nice conversation with this person? Yeah. Not as in அது இன்டர்வியூவாக போய் எப்படி சேர்ப்பதெல்லாம் தாண்டி you feel it is a very engaging, insightful conversation மாதிரி ஃபீல் ஆயிருக்கீங்களா? அது வந்து ஒரு 2-3 வாட்டி நடந்திருக்கு. But while you're in an interview, now I don't know, I might have said this before, it's like playing a tennis match. So like I'm serving, you're returning the serve, then I'm picking up something. So அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது it's sometimes difficult to get out of that and see இது நல்லா போகுதா, நல்லா போகலையா, இது is it, it's very difficult to, whereas interview முடிஞ்ச அப்புறம் my cameraman sometimes will say, சூப்பரா போச்சு சார், ஆர் இல்ல இது கொஞ்சம் நல்லா வரல. அப்போ ஒரு டைரக்ட் இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். So so director ஒரு feedback கிடைச்சிரும். So it'll be like one thing that tells you how this thing went. So yeah, but I think where this journaling has helped, and I do it a little differently, but it helps me exactly like what you said. If I'm nervous, na எழுதிடுவேன். I'm very nervous today. I have to ask this today. I have to do this today. Like so, my logic is, if I tell myself what my feelings are, then it becomes easier to face those feelings. And I've genuinely found that it helps. I'm not giving you advice. I'm just telling you what I do. No, I understand. Yeah. So it might sound crazy to some people, but எனக்கு வந்து I need that little bit of prep before I go into the mental prep. Like எனக்கு இந்த mental feeling இது இருக்கு. I don't like to rush into things. அதனால தான் சார் நான் சொல்ல வந்தேன், இன்னைக்கு காலையில் கூட ஜேர்னல் பண்ண ஒரு பிளான் இருந்துச்சு, ஏன்னா நான் உங்களை மீட் பண்ணுறேன்றதுனால நான் பண்ணல. ஸோ அதனால தான் கொஞ்சம் மேபி முதல்ல கொஞ்சம் பதட்டமாக இருந்திருப்பேன்.
Okay. No, பதட்டம் இல்ல. Had I journaled, I would have been better, is what I'm trying to say. Yeah. So, Dhruv, in the படத்துல, it was a total commitment for you, no? That is, morning to night, you're on the set. It's ஒரு அந்த திருநெல்வேலி இதுல recently there's been this debate about actors, the 8-hour work day. Should acting also be treated like a regular job? That is because that will free the actors to do other things. It basically began with Deepika Padukone and that Sandeep Edivanga thing. What are your thoughts about this? Do you think acting is something that it cannot be time bound, or do you think it should be treated like a job? Okay. ஸோ நான் இதை வந்து என் பெர்ஸ்பெக்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் நான் சொல்ல போறது இல்லை. ஓகே. நான் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்டிவான பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ அப்பா பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் நைட் ஷூட்டோ இல்லை இந்த விடிய ஷூட் பண்ணுறதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஹெல்த்தி, பிகாஸ் இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹார்ட் அண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் பாடி. தூக்கம் இல்லாமல் ஷூட் பண்ணுறது வந்து ஸோ நீங்கள் அதை பண்ணலாம், பட் அதுக்கான டைம் ரெஸ்ட் டைம் கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன். இப்போ ஒருவேளை நீங்கள் நைட் ஷூட் பண்ணுறீங்கன்னா காலையில் அதுக்கு ரெஸ்ட் தேவைப்படணும். அண்ட் ஒருவேளை நீங்கள் 24 hours இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன பிரேக் கொண்டு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓவரால் அதை அவுட்புட்டை கூட ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் எங்கள் அப்பாட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான். சில படங்களில் ஒர்க் அவுட் ஆகாத படத்தில் அவர் பயங்கரமாக உழைச்சிருப்பார். எதுக்கு நீங்கள் அந்த படத்துக்கு விடிய ஷூட் பண்ணி இப்போ 6 மணிக்கு முடிக்க போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அது 8 மணி 9 மணி காலையில் வரைக்கும் போகும். I think after a certain age it's not, but I don't know, you ask me, I'll do anything. Okay. But yeah. So you're saying basically that it's a depends on the person அப்படினு சொல்றீங்களா? Depends on the person and depends on where they are and how bad they want it, how much they believe they should work, all that, sir. இப்போ நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு பிகினர் ஆனா நான் பார்க்குறேன், நான் ஒரு நியூ கமர் ஆனா பார்க்குறேன். ஸோ எனக்கு இது பயங்கரமான ஷூட் டேஸும் கால் ஷீட்ஸும் இருந்துச்சுன்னா ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். ஐ கெட் ஸ்கேர்ட் சம்டைம்ஸ், ஃபுல்லாகவே நம்மளால் 100% இருக்க முடியுமான்றது. ஆனால் அதை தாண்டி அதில் படத்துக்கு என்ன தேவையோன்றது தான் முக்கியம். பட் திஸ் இஸ் நாட் சம் கான்ட்ரவர்ஷியல் ஒப்பீனியன். No, it's not. See, because நான் இது ஏன் கேட்குறேன்னா all of us have days where சில days வந்து we're really insane, you're running around like morning to night. Some days are a little more relaxed. I feel that இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்ல இட்ஸ் நாட் பாசிபிள் டு ஃபிக்ஸ் அ டைம் லிமிட். தட் இஸ் மை வியூ. So the thing is, anything can go wrong during a shoot day. A generator may die, something happens, the days may get extended. It will many, like, this is not like an office where there is a certain predictability in the idu. So for example, Dhruv வந்து நான் நாளைக்கு பண்றதா இருந்தது இன்டர்வியூ உங்களோட. அப்படியா? யா, சண்டே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஆக்சுவலி ஒரு 11 o'clock ஃபிளைட் புக் பண்ணியிருந்தேன். Then they said today 10 o'clock because நாளைக்கு ஆடியோ லான்ச். இதுல நாளைக்கு ஆடியோ லான்ச், இப்ப நாளைக்கு காலைல வேற ஏதோ ஒன்னு இருக்கு சார், அது என்ன தெரியல, something. So ரவுண்ட் டேபிள் whatever. So these keeps changing. சண்டே அன்னைக்கெல்லாம் வர்க் பண்ணுவாங்க. So I'm used to it now. Okay. So I cannot expect that, oh, Sunday na jolly irpen. No, it doesn't happen. I know. I'm sorry about that. No, it's not your fault. It's not your fault at all. It's the scheduling because things happen at the last minute. What I'm trying to say is that அந்த 8 மணி நேரம் வந்து அவ்வளவுதான் இருக்குங்கிறது it's a little, at least in my profession it cannot happen. In your profession also I'm fairly like depends. Again, it's a choice. Yeah. If you want, you can say நான் இவ்வளவு தான் பண்ணுவேன், like, and அதுக்கு மேல பண்ண மாட்டேன். Yeah, some people might have responsible family இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம். இல்ல அத தாண்டி like see, once you go into a shoot, you have to be respectful of all the people's time la. If supposing you say I want to go back at this particular time, ஒரு supporting actor இருக்காரு, அவங்களுக்கு வந்து அன்னைக்கு தான் கடைசி டே, அதுக்கு அப்புறம் they're going off to another shoot in another place. நாளைக்கு நீங்க வந்து பண்ணா அவங்க இருக்க மாட்டாங்க. So combination scene இருக்கு உங்களுக்கு, you'll have to stay back. Yeah, that's what I'm trying to say. Yeah, those are the contingencies that you have. Do you feel that films, because both Ranjit and Mari Selvaraj feel very strongly about this, they say films na ஒரு சொசைட்டிக்காக ஏதாவது ஒன்று சொல்லணும், பொலிட்டிக்கலாக ஏதாவது, it should have something, otherwise நம்ம எதுக்கு படம் பண்றோம், it's an art form. What is your feeling about this? Can a film be just a love story? Yeah. You don't have that thing that a film should convey something to society அந்த மாதிரி. No, but அதுல இருக்கிற
ப்ரொட்டாகனிஸ்ட்டும் ஐ மீன் யார் மூலியமாக கதை நவுறுதோ அவங்க வந்து ஓரளவுக்கு சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருந்து இல்லை ஏதோ ஒரு விதத்தில் இப்போ நீங்கள் ஆனிமல் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் பண்ணுறது எல்லாமே வந்து தப்புன்னு வந்து ஆடியன்ஸுக்கு ஃபீல் ஆகுதுல்ல, அதுவே போதுமானதாக நான் பார்க்குறேன். ரைட். அதையும் தாண்டி இப்போ ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தால் கூட எது சரி எது தப்புன்ற ஒரு லைன் ஒன்று இருந்தால் நல்லா இட்ஸ் இருக்கும். பெட்டர். யா ஓகே. Yeah. பிகாஸ் யூ பிலீவ் தட் படங்களை பார்த்து பீப்புள் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட். இன்ஃப்ளூயன்ஸ்ட் சப்கான்ஷியஸாக நடக்கிற ஒரு விஷயம் தானே சார். சினிமா வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயோ காலேஜுக்கு போயோ பேசுகிறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாட்டு கேட்டு. ஸோ எல்லா விதத்துலையும் அது கனெக்டடாக இருக்குது நம்மளோட பர்சனல் லைஃபோட. கண்டிப்பாக சப்கான்ஷியஸாக ஒரு இது இருக்கும். நான் வந்து பாக் மில்கா பாக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு 2 மாதம் அதுக்கப்புறம் YMCA கிரவுண்ட்லாம் போயிட்டு டயர்லாம் கட்டிட்டு டயர்லாம் கட்டல, 4-5 பசங்க குழந்தைங்க இருந்தாங்க, அவங்களோட சேர்ந்து கிரவுண்டில் ஓடி அந்த yeah, films can be very inspiring. Yeah. Or they can be illuminating in other ways. For example, I had a relative who could not hear or அவங்களால பேச முடியாது சரியா. Of course, while I was growing up, I knew what ஒரு generic idea தெரியும், ஓகே இவங்க மற்றவங்க மாதிரி இல்லை அப்படின்ட்டு. But then I saw Black. When I saw the movie, after the movie, I just burst out into tears, like because I was suddenly had an idea. I projected that life onto what this life must be like, and so films can be very three-dimensionally, or Mari, it can change your life for your perception that way. You know, it's like they're very very big, and of course, இப்போ எல்லாரும் phone-ல பார்க்கறதுனால நிறைய பேர், it's not that, but for me, films when you see them on the big screen, they have a magic that they have the power to enter your consciousness in a way that it's very and difficult. your subconscious, your dreams, Yeah. your life. Yeah, It's quite amazing. So it's amazing. yeah. So last time we spoke, நீங்க என்ன சொன்னீங்கன்னா, apart from your father, your favorite actors are Shah Rukh Khan, Ranbir Kapoor, and Vijay. Still, that list is unchanged. I love Shah Rukh sir always. முன்ன சொன்ன மாதிரி அவரோட பர்சனாலிட்டியும் ரன்பீர் எஸ் டெஃபினெட்லி. Okay. விஜய் சார் ஆல்சோ எஸ், பட் அவர் இப்போ பாலிடிக்ஸ்குள்ளே இறங்கினதுனால அவரோட படங்களை நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமா தெரில. யா சார். Okay. The list has not changed though. No, but Any new actors have come in? any new actors? No sir. Okay. You told me about what Bison taught you. Aditya Varma and Mahan, அந்த படங்களை பண்ணும்போது what was your learning from that? It could be a positive learning or a negative learning. To be very honest sir, I don't remember. Aditya Varma at all. I'm not அந்த படத்தோட டேக்அவே வந்து என்னால் சரியா ரிமெம்பர் பண்ண முடியல. மேபி அந்த டைம் நம்ம வர்மா பண்ணதுக்கப்புறம் ஆதித்யா வர்மா பண்ணோன்ற ஒரு எஃபர்ட் ஒன்று தேவைப்பட்டுச்சுல மைண்டாகவே, அது ஒரு டேக்அவேயாக இருந்திருக்கலாம். நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தோன்றது வந்து. மகான் பொறுத்த வரைக்கும் தெரில, ஐ டோன்ட் ரிமெம்பர். யூ ஆஸ்க் மீ அபவுட் பைசன், ஐ கேன் டெல் யூ. அந்த படம் ஞாபகம் இல்லை. I remember you telling me that you saw Aditya Varma படத்துக்கு முன்னாடி you saw Arjun Reddy some 50-60 times, you said. Yes. So singing, அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது did Mari Selvaraj show you any films இந்த மாதிரி? அவர் வந்து இந்த ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வாழையோட அவுட் வந்து பிஜிஎம் இல்லாமல் ரெடியாக இருந்துச்சு. ஓகே. ஸோ நானும் மிஸ்டர் எழிலரசன் வாஸ் த கேமராமேன் ஆஃப் அவர் ஃபிலிம், இஸ் கிரேட். நானும் அவரும் உட்காந்து வாழை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓவராலாகவே பரியரும் பெருமாள், கர்ணன், அதெல்லாம் நான் பார்த்தேன். ஓகே. தட் லைக் a kind of get into the Mari Selvaraj zone மாதிரி. ஆமாம். ஆனால் அந்த படத்தில் இருக்கிற மக்களோட தான் நானும் ஷூட் பண்ணேன். சில நேரத்தில் தனுஷ் சார் போட்டிருந்த சில லுங்கி கூட நான் போட்டிருக்கேன் இந்த படத்தில். ஓ யா. ஸோ யா, அதுலேருந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஹோம்ஒர்க் இந்த சென்ஸ் வந்து அவரோட மேக்கிங் எப்படி, எல்லாரும் எவ்வளோ இயல்பாக இருக்காங்க, அதெல்லாம் தான். Rajisha, was she able to help you because she was there in Karnan also? அவங்க ஏதாவது சொன்னாங்களா டிப்ஸ் மாதிரி, Mari Selvaraj படம்னா இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி? இட்ஸ் ஆக்சுவலி குவைட் ஃபனி பிகாஸ் ரஜிஷா தான் என்னையும் அனுப்பமாவையும் உட்கார வச்சு, நான் ஏற்கனவே மாரி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், யூ ஜஸ்ட் ஃபாலோ மை லீட், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2-3 நாள்லேயே அவங்க ஸ்பாட்டில் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ட்ரெஸ்ஸில். ஸோ அவங்க வந்து ஒரு இல்லை, பட் ஷீ டிட் அ கிரேட் ஜாப். யா. ஓகே, ஆல்ரைட். அவங்களுக்கும் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு சார். நான் மட்டும் இந்த படத்துக்கு எல்லாரும் பயங்கரமாக கஷ்டப்பட்டு அடிபட்டு, நானும் ரஜிஷாவும் ஒரு ஷார்ட்டில் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது
கிம்பிள் ஆப்ரேட்டர் வந்து சொதப்பினதுனால 2 பேரும் கவுந்து விழுந்து அவங்களுக்கு ஹிப்ல அடிபட்டு நிறைய. Yeah. So Dhruv, we've reached the segment where it's time to update our IMDb watch lists Oh God. with your favorite films. So, what are your favorite 10 on 10 films? And basically, 5 films that you think deserve a 10 on 10 rating. There could be Indian films, there could be foreign films, anything. I think English படத்துல I really like Pursuit of Happiness, Wolf of Wall Street. Wow. தமிழ்ல பிதாமகன், Okay. நாயகன், Okay. Godfather. Okay. You know, what was your reaction when you saw Pitamagan? Now that you tell me, because when I saw the film, it was so intense and so raw that it took me a while to get out of that zone of your film and your father's performance. What was that? அந்த படம் பார்த்த ஞாபகம் இருக்கா? ரொம்ப சின்ன வயசு, அதனால ஞாபகம் இல்ல. Oh, so you saw it when you were very young? Yeah. Okay. அதுக்கப்புறம் பார்க்கல சார். ஆனா எனக்கு சூர்யா சாருக்கும் அப்பாக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அவங்க ஷூட் பண்ண விதமும் பயங்கர அந்த குருலா ஸ்டைலில் இங்கே அங்கே ஷூட் பண்ணி ஒரு பிளான் இல்லாமல் ஸ்கிரிப்ட் இல்லாமல் நிறைய ஒர்க் பண்ணாங்களாம். அது வந்து படத்தில் டிரான்ஸ்லேட் ஆகுதுல்ல, that's very moving. That's very moving. Yeah, it's a moving story of friendship. So that's amazing. So I hope you get to do a lot of intense films. Oh, thank you. And have a great release and Thank all you, the very best for Bison. Thank you. It was Thank lovely talking to you, Thank sir. you. டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட்.